அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த பதிவு தை கிருத்திகை அன்று நான் என்னுடைய வீட்டில் பண்ண இந்த முருகனுடைய பூஜையை பற்றின பதிவு இது. இன்றைக்கி நான் இந்த தை கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதால எப்பவும் போல் முருகனுக்கு செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபமும் மற்றும் இன்றைக்கி தை கிருத்திகை அப்படிங்கிறதால முருகனுக்கு மாவிளக்கும் நம்ம போட்டு பூஜையை வேல்மாறல் படித்து குமாரஸ்தவம் படித்து பூஜையை சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி சிறப்பாக முடித்தாச்சு. இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு 6 நாள் விரதம் இருக்கிறது. இன்றைக்கி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகையில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த அன்னைக்கு 6 நாள் விரதம் இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க பால் பழம் விரதம் எடுத்துக்கலாம் அல்லது உப்பு இல்லாமல் விரதம் எடுத்துக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னு வரும்போது அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறோம். யாரும் உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க ரொம்ப பேர் கம்மியாக தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு 2 வேளை உணவு சாப்பிடாமலும் அல்லது 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பிட்டும் நம்ம விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு. இதில் எந்த தவறும் கிடையாது. இப்போது 6 நாள் விரதம் இருக்கிற முறையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 6 நாள் விரதம் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு 27/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்னையிலிருந்து 1ஆம் தேதி வரை 27, 28, 29, 30, 31, 1 6 நாட்கள் அந்த அன்னைக்கு முடிவடைகிறது. 3 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க 30ஆம் தேதியிலேருந்து 3 நாட்கள் விரதம் இருக்கலாம். தைப்பூசத்திற்கு 30, 31, 1 அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். 3 நாட்கள் இருக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தை அன்னைக்கு காலையிலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அவங்க சாப்பிடாமல் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். 6 நாட்கள் தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரமான இன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த விரதத்தை இவங்க ஆரம்பிச்சிடணும். கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது, செவ்வாய்க்கிழமையும் கூடுதல் பலன். அதனால் அந்த பலனை தரும் அன்றைய தினம் காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடும். வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க. அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களாய் சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சா கூட போதும். மற்றபடி உங்களுடைய விருப்பம், அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிடுங்க. வீட்டில் உங்ககிட்ட என்ன சாம்பிராணி ஊதுவத்தி இருக்கோ அதை வச்சு நீங்கள் காமிங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணுங்க. பால் பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருக்குதோ அதை வச்சு அல்லது பழம், செவ்வாழைப்பழம் இதை வச்சு முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 தடவை பாராயணம் செய்யணும். இதே போல் காலையிலும் மாலையிலும் 2 நேரத்திலும் தினமும் 6 நாட்களும் நம்ம தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை 108 தடவை பாராயணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வேல்மாறலில் வர்ற இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த மந்திரத்தையும் நீங்கள் 108 தடவை சொல்லலாம் அல்லது 21 தடவை சொல்லி பாராயணம் பண்ணி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு. வேல் இருக்கிறவங்க இந்த 6 நாட்களும் வேலுக்கு 5 அபிஷேகங்கள் செய்யுங்க. அல்லது 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க 1 நாட்கள் தண்ணீரிலும் 1 நாட்கள் பன்னீரிலும் 1 நாட்கள் அதாவது பால்லையும் இந்த மாதிரி 6 நாட்களும் உங்களுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்னு தோணுதோ அத்தனை அபிஷேகத்தையும் நீங்கள் செய்யலாம். 6 நாட்களும் ஒரு அபிஷேகம் செஞ்சால் கூட போதும். ஆனால் வேலுக்கு தினமும் இந்த 6 நாட்களும் விரதம் இருக்கக்கூடியவங்க அபிஷேகம் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி வேலுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த வேல்மாறல் பாராயணத்தை படிச்சுக்கிட்டே நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். மற்றும் இந்த 6 விரத நாட்களிலும் உடல் நலம் சீராக இருக்கிறவங்க, அதாவது நல்லா இருக்கிறவங்க ஒரு வேளை உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. மிச்ச நேரத்தில் விரதம் இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, மாத்திரையெல்லாம் எடுக்கிறவங்க ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்துக்கோங்க. மற்ற 2 வேளைகளும் நீங்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. டிஃபன் மாதிரி, அதாவது பால் பழங்கள் கூட வேண்டாம், டிஃபன் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற 2 வேளையிலும். இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள்
எப்போவுமே உங்களுடைய மனசில் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. யார்கிட்டேயும் கோவப்படாதீங்க. எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தாதீங்க. பகலில் தூங்காதீங்க. மாத்திரை மருந்துங்க எடுக்கிறவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் படுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அசைவம் சாப்பிடாமல் இருங்க விரதம் இருக்கிற நாளில். அதாவது டிவி பார்க்குறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 24 மணி நேரமும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமானை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். தைப்பூச நாள் வரை இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்கிறதன் மூலயமா விரைவிலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். 5 நாட்கள் முடிந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டீங்க. 6வது நாள் தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் காலையில் எப்பவும் போல் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பால்குடம் எடுக்கிறவங்களாகவோ எதுவோ காவடி எடுக்கிறவங்களாகவோ அல்லது வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் சிம்பிளாக நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் மாலையில் ஒரு 6:10 அந்த நேரத்தில் 6 மணிக்கு 6 மணிலேருந்து 6:10 அந்த நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக 7 அகல் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஷட்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். தைப்பூசத்தன்னைக்கு 7 வெற்றிலை தீபங்கள், அதாவது ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தாம்பால தட்டில் 7 வெற்றிலைகளை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 7 அகல் தீபங்கள் ஏற்றுங்க. இன்னும் ஒரே ஒரு அகல் தீபம் எங்கே வைக்கணும் அப்படிங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தில் நீங்கள் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. 6:10 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வழிபாடை 7 அகல் தீபங்கள் ஏற்றி வச்சு நீங்கள் வேல்மாறல் வழிபாடு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த அடியில் தொடங்கும் இந்த 4 வரியை மட்டும் நீங்கள் 108 தடவை அந்த 1 மணி நேரத்துக்குள்ள பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. வேலுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை அந்த முருகப்பெருமான் செவிமடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு வழிபட முடியாதவங்க, பொங்கல் வைத்து வழிபட முடியாதவங்க வீட்டில் இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டிட்டு அதே பொங்கலை நீங்கள் தவற விட்ட பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறத இந்த தைப்பூசத்தன்னைக்கு செஞ்சு உங்களுடைய அந்த வேண்டுதலை நிறைவு பண்ணிக்கோங்க. தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு பொங்கல் வடை பாயசத்தோட சமையல் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடலனாலும் விரதமாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சு மற்றவங்களுக்கு அதை பரிமாறுங்க. இந்த 6 நாட்களும் காப்பு கட்டி கொண்டும் மாலை அணிந்து கொண்டும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். காப்பு கட்டி கொண்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மாலை அணிந்து கொண்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது நீங்கள் எப்பவுமே பண்ணுற பழக்கம் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் சாதாரணமாகவே விரதம் இருக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் விரதத்தில் காப்பு கட்டுறவங்க காலையில் கோவிலில் போய் ஒன்றும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட வந்து கட்டிக்கோங்க. அல்லது கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஐயர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அந்த காப்பு கட்டிக்கோங்க. மாலையும் அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுற மாதிரி தான் கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து மாலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் விரதம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து கழட்டி வச்சிடலாம். அந்த அன்னைக்கு 6 நாட்கள் விரதம் இருந்துக்கிட்டே இருந்தோம், ஒரு 2 நாள் எங்களுக்கு விட்டு போச்சு, எங்களால் வந்து தைப்பூசத்தன்னைக்கு பூஜை பண்ண முடியல, மாதவிலக்கு ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. மீதி இருக்கிற அந்த 3 நாட்களோ 2 நாட்களோ முருகப்பெருமானை உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருங்க. மற்றபடி பூஜை ரூமுக்கு எல்லாம் போகாதீங்க. எந்த வேல்மாறல் அந்த மாதிரி எதுவும் படிக்காமல் நீங்கள் முருகப்பெருமானை உங்களோட மனசில் நினச்சிக்கோங்க. போதும், அது போதும். நீங்கள் பாட்டை வந்து போட்டு கேளுங்க. அந்த பாட்டை நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த மாதிரி விரதம் இருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் அருளாசி உண்டு அப்படிங்கிறதுல தரிசனமான உண்மையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் மூலமாவது வீட்டில் விளக்கேற்றி அதாவது பழமோ பாலோ ஏதாவது நைவேத்தியம் பண்ண சொல்லிடுங்க. இது போதும், உங்களுக்கு வந்து நிச்சயமாக முருகனுடைய அருளாசி கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த பதிவின் மூலமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பதிவு இன்னும் 2 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவு யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.